நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மை உயர்த்தி அலங்கரித்து நம்மை அழகுபடுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தராகிய தேவன் ஒருவரே. இந்த வார்த்தையை படிக்கும்போது நாம் புரிந்து கொள்ளலாம். சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன என்று தேவனாகிய கர்த்தர் நன்கறிவார். ஒருவேளை இந்த சொல்லப்பட்டபடி ஒரு குப்பையான அனுபவம், எல்லாராலும் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டார்களா அல்லது வேண்டாம் என்று வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டீர்களா? உங்களை உயர்த்த அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். பூமியில வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் இயேசு. ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தராகிய தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீங்க என்ன செய்யணும்? புழுதி உம்மை துதிக்குமோ என்று பக்தன் சொல்றார். அதாவது பாவம் நிறைந்த வாழ்க்கையோடு ஒரு மனுஷன் பரிசுத்தமான கடவுளை அடைய முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்மை குப்பையாக்குகிற புழுதியாக்குற அந்த அருவருப்பான பாவங்கள், அக்கிரமங்கள், மீறல்களை இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயித்து பெற்று அவருடைய பிள்ளைகளாக நடப்போமானால் இது சொல்லப்பட்ட உயர்வும் கனமும் உங்களை தேடி வரும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைப்படி ஒவ்வொரு உயர்த்தும் அப்பா. அவர்களுடைய வேலை ஸ்தலங்களில், வியாபார காரியத்தில், பொருளாதாரத்தில் உயர்த்தி வையும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை அற்பமாக எண்ணினவர் மக்கள் மத்தியில கர்த்தர் உயர்த்தி வைப்பீராக. கிருபை பாராட்டும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களோட உயர்வுக்காக திறப்பில் ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் இயேசுவின் பணியான மணி ஐயர். காட் பிளஸ் யூ.